லோக்கல் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி வந்து உங்க பையனுக்கு இழப்பீடு வாங்கினவர் இறந்து போனதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கினாங்க. எங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போறவங்களுக்குலாம் எங்களுக்கு தெரியாதுங்க, பேப்பர்ல வர செய்தியை பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம்னு அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஒரு விசாரணை அமைப்பு மாறினதுனாலேயே ஒருத்தவங்க குதூகலிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அதை வெற்றியாக நினைக்கிறாங்கிற போது தான் சந்தேகம் வலுவாக வருது. ஏன் நீங்க வந்து இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? இது இடைக்கால உத்தரவாக இது சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும். செங்கோட்டையனுக்கு பிரச்சனை வந்தா டெல்லிக்கு தான் போறாரு, இபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தா டெல்லிக்கு தான் போறாரு. தாவேகாவின் ஆபீஸ் டெல்லியா இருக்கு. ஏன் டெல்லியில போறாருன்னா பாஜகவிடம் இவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த பிரச்சனையிலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்பாவி நண்பா நண்பர்களை டெல்லியில் விஜய் அடமானம் வைத்து விட்டார். சிபிஐ விசாரணைக்கு மாத்தினோனே தலைமறைவாக இருந்த மார்வேஷத்தில் சுற்றி கொண்டிருந்த நம்ம புஷி ஆனந்த் வெளியில வர்றாரு, டிடி நிர்மல்குமார் வெளியில வர்றாரு. முன்ஜாமீன் கேட்கிறப்ப புஷி ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, இது விபத்து, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது கரூர் மாவட்ட செயலாளர் மதியரன் மீது வழக்கு போட்டு ஜெயில போட்டீங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நடந்தது விபத்துன்னு கேட்கிறாரு. ஆனா கட்சியுடைய இன்னொரு நிர்வாகியா இருக்கக்கூடிய ஆதவர்ஜினா சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன கேட்கிறாரு, இது சதி இருக்குன்னு கேட்கிறாரு. பாத்தீங்கன்னா விஜயனா மாதிரி ஒரு மனிதரை வந்து இந்தியாவிலேயே பார்க்க முடியாத ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அவங்க கேட்டான்னா அவன் என்ன கேட்ட, நானும் விஜயனா, நான் அனில் குஞ்சு தான் அவனு சொல்றான். ஒரு மாஸ் ஹீரோ அப்படியே வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரே பாட்டுல மாத்திடுவாரு அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. ரியலா வந்து அங்க பார்த்த பிறகு தெரிஞ்சிச்சு இவர் ஹீரோ இல்லப்பா, ஜீரோ. ஒரு கூட்டத்தை பார்த்தா ஓடி போயிடுவாரு, பார்த்தா ரத்தம் பார்த்தா அவருக்கு மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி விஜய் கூட்டத்தை பார்த்து மயக்க போட்டுறாரு. சோழமண்ணில் விஜய் கால் வைத்தார், கரூரை கடுகடுக்க வைத்தார், திருச்சியை திணற வைத்தார், மதுரையை மயங்க வைத்தார் தமிழன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க வந்து பயிரிடுவாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்க பெருசா இங்க வந்து சென்னை மக்கள் வந்து அவ்வளவு திரண்டு போயெல்லாம் பார்க்க முடியும். எல்லாரும் வேலை வெட்டிட்டு போயிடுவாங்க. கரூர்ல இருக்கிறனா கூட அது வந்து சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கவங்க வருவாங்க. ஒரு ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்பாரு, மக்கள் கூட்டம் வர்ற மாதிரி இன்செர்ட் ஷாட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ஆக சில காட்சிகள் எடுத்துருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 63 ட்ரோன் வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை ஏற்கனவே வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த படத்துல இருந்து விலகிட்டார். அதுக்கு 2 விதமான காரணம் சொல்றாங்க. அவர் இந்த இன்சிடென்ட் வந்த பிறகு விஜய்க்கு பெருசா தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் இருக்காது. காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கரூர்ல நடந்த இஷ்யூக்கு அப்புறம் எஸ்ஐடி விசாரணையில இருந்து இப்ப சிபிஐக்கு அந்த விசாரணை போயிருக்கு. இது ஒரு பக்கம் அரசுக்கு தோல்வியாகவும் டிவிகேக்கு வெற்றியாகவும் பார்க்கப்படுதா? அரசுக்கு தோல்வியாகவும் இது வெற்றியாகவும் எப்படி பார்ப்பாங்க? ஒன்றும் தீர்ப்பே வரல. விசாரணை வந்து இடம் மாறி இருக்கு. அதாவது நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறாங்க, எஸ்ஐடின்னு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அஸ்ரா கர்க் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு கேட்டது யாருன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் போகிறாரு. அப்புறம் பாதிக்கப்பட்ட தரப்புன்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. அப்புறம் தாவேகா தரப்புலேருந்து ஒரு போகிறாங்க. மொத்தம் 4 பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தருடைய 5 பேர் போகிறாங்க. அதோட ஒருத்தருடைய வழக்கு வந்து தள்ளுபடியாது, சரியாக அவர் அதை ஃபுல் பண்ணலைன்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆரம்பித்தோடனே இந்த வழக்கை வந்து நாங்கள் சிபிஐக்கு மாற்றுறோம், இந்த வழக்கை வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை என்பதை மானிட்டரிங் பண்ணுவார், கண்காணிப்பாருன்னு அவர் பேரையும் சொல்லி இவங்க வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் இவங்க சிபிஐக்கு மாற்றின பிறகு இந்த வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட 2 பேர் பாதிக்கப்பட்ட, ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி இழந்திருக்கார், ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தை இழந்திருக்கு. அவங்க 2 பேருமே நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்குலாம் போடலை, எங்கள் பேரை பயன்படுத்தி ஒருத்தவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க, சிபிஐ மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எங்கள்கிட்ட வந்து அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி வந்து உங்கள் பையனுக்கு இழப்பீடு வாங்கினவர் இறந்து போனதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கினாங்க. எங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறவங்களுக்குலாம் எங்களுக்கு தெரியாதுங்க, பேப்பரில் வர செய்தியை பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம்னு அவங்க வந்து ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனையும் எடுத்துக்கிட்டாங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து என்ன நடந்துருச்சுங்கிறது ஒரு பிரமாண பத்திரம், உறுதிமொழி பத்திரத்தையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது இடைக்கால உத்தரவாக இது சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும். இது இடைக்கால உத்தரவு தான். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு அமைத்த அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தையும் கலைக்கல அவங்களும் ஒரு விசாரணை பண்ணலாம். தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்ச எஸ்ஐடியினுடைய இதுவரைக்கும் விசாரித்ததை இவங்கள்ட்ட டேக் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இது நடந்து முடிந்து என்ன சம்பவம், யார் குற்றவாளி அப்படிங்கிறதை இனிமேல் தான் தீர்மானம் நடக்கும், நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு விசாரணை அமைப்பு மாறினதுனாலேயே ஒருத்தவங்க குதூகலிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அதை வெற்றியாக நினைக்கிறாங்கிற போது தான் சந்தேகம் வலுவாக வருகிறது. ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஒரு வலுவான கட்சி எங்களோட கூட்டணி வரப்போகுது,
பொறுத்திருந்து பாருங்கன்னு அந்த தீர்ப்பு வந்து அன்னைக்கு சொல்கிறாங்க. இங்கே சம்பவம் நடந்து பண்ற அன்னைக்கு எல்லாரும் டெல்லியில் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு இது நம்ம செங்கோட்டையனுக்கு பிரச்சனை வந்தால் டெல்லிக்கு தான் போகிறாரு, இபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தால் டெல்லிக்கு தான் போகிறாரு. தாவேகாவின் ஆஃபீஸ் டெல்லியிலையா இருக்குது. ஏன் டெல்லியில் போகிறாருன்னா பாஜகவிடம் இவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. பாஜகவின் பிடியில் தாவேகா மாட்டிக்கொண்டது, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிற்கு தாவேகா போய்விட்டது. இந்த பிரச்சனையிலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த அப்பாவி நண்பா நண்பிகளை டெல்லியில் விஜய் அடமானம் வைத்து விட்டார். அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு மாற்றினோடனே தலைமறைவாக இருந்த மார்வேஷத்தில் சுற்றி கொண்டிருந்த நம்ம புஷி ஆனந்த் வெளியில் வர்றாரு, சிடி நிர்மல்குமார் வெளியில் வர்றாரு. அப்போ ஒரு விசாரணையை தொடங்கினோடனே இவங்க வந்து குற்றமற்றவர்கள் ஆயிடுவாங்களா? ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதே ஆயிருமா? சரி, அப்படி சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் நடத்தி எத்தனை வழக்குகள் வந்து இவங்க வந்து சீக்கிரம் வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கிக்குழு சம்பவத்தும் கூட சிபிஐ விசாரணை நடந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் 2 பேரை வந்து காவலில் லாக்அப் டெத்தை அடித்து கொண்டாங்களே, அந்த வழக்கம் சிபிஐயில் தான் இருக்குது. என்ன நடந்துச்சு? உச்சபட்சமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு சிபிஐ விசாரணையில் தான் இருக்குது. 15 வருஷத்துக்கு மேலே. அதுக்கு ஒன்றும் என்ன ஆச்சு? சிபிஐ விசாரணைக்கு மாற்றினதால உடனே தீர்ப்பு வந்துடுமா? இதே விஜய் என்ன சொல்கிறாரு, சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பிடியில் இருக்குது, நம்ம மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்க சிபிஐக்கு மாற்றினதுக்கு விஜய் என்ன பண்ணார்? இது வந்து இங்கே வந்து திமுகவும் பாஜகவும் கள்ளவரோடு இருக்க கூட்டணியில் இருக்கிறாங்க, மறைமுக கூட்டணி இருக்காங்க, கபடதாரிகள், அதனால தான் வந்து சிபிஐக்கு மாற்றிட்டு சிபிஐ மூலிமா தான் தப்பிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன விஜய் இன்றைக்கி அதே சிபிஐ விசாரணை வந்தவொடனே குதூகலிக்கிறீங்க, தலைமறைவாக இருந்தவங்களாம் வெளியில் வர்றீங்க. அப்போ என்ன நடக்குது? அப்போ இப்போ முழுவதுமாக பாஜகவோட கட்டுப்பாட்டுக்கு தாவேகா போய்விட்டது. அவரை நம்பி சினிமாவில் ஒரு ஹீரோவாக, ஒரு வில்லாதி வில்லனாக, ஒரு சூப்பர் ஹீரோவாக ஒரே பாட்டில் ஆட்சியை மாற்றிடுவார், அமைச்சரை சட்டையை பிடிச்சி இழுத்து வந்துடுவார், முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே போய் தனியாக போய் தோசம் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சி நம்பி வந்த ஒரு கூட்டத்தை இன்று பாஜகவிடம் அடமானம் வைத்திருக்கிறார் விஜய். ஒரு விசாரணையின் தொடங்கட்டும், விசாரணை முடிவில் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. விசாரணை முடிவில் தெரியறதுக்கு 2வது பட்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஏன் தாமதமாக போனீங்க, தாமதமாக வந்ததான் காரணம். அப்போ 2வது தமிழ்நாடு அரசின் சார்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் வலுவாக இல்லை, அது உண்மை. ஏன்னா புஷி ஆனந்த் வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு முன்ஜாமீன் கேட்குறாரு. முன்ஜாமீன் கேட்குறப்ப புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, இது விபத்து, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டீங்க, இணைய இந்த வழக்கிலிருந்து விடுவீங்க, இல்லாட்டி எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு போகிறாரு. யார்? கட்சியோடைய பொதுச் செயலாளர். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நடந்தது விபத்துன்னு கேட்குறாரு. ஆனால் கட்சியோடைய இன்னொரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜினா சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன கேட்குறாரு? இது சதி இருக்குன்னு கேட்குறாரு. இந்த வாதத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வலுவாக வச்சிருக்கணும். கட்சியுடைய பொதுச் செயலாளர் விபத்துங்கிறாரு, இன்னொரு நிர்வாகி சதிங்கிறாரு, இதுலேயே முரண்பாடு இருக்குது, இதை நாங்களே விசாரித்து சொல்கிறோம் அப்படின்னு இவங்க வழக்கை திசை திருப்புறதுக்காக கேட்குறாங்கன்றத வாதத்தை வலுவாக வச்சுருக்கணும். தமிழ்நாடு அரசு அந்த வாதத்தை வலுவாக வைக்கிறதுக்கு விட்டுட்டுச்சு, தவறிடுச்சு. இப்போ உடனே அந்த வழக்கை வந்து அவங்க சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை நடந்து முடிந்த பிறகு தான் இதில் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் இப்போ போயிட்டு இருக்கிற விசாரணை மாற்றப்பட்டது கூட பாஜகவும் டிவிகேவும் சேர்ந்து போடும் ஒரு டிராமா மாதிரி தான் சொல்ல வரீங்களா? அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. எதுக்கு நீங்கள் வந்து விசாரணை அமைப்பை மாற்றினோடனே நீங்கள் குதிகலிக்கிறீங்களே, விசாரணை அமைப்பானே உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிரபராதி உங்களை விடுதலை பண்ணப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து கொண்டாடுறீங்களா? ஆனா சார் அதுல உண்மைகள் வந்து வெளியில வரல, இதுல இருந்து வர வாய்ப்பு இருக்குன்னு கூட அவங்க சந்தோஷமா. உண்மைகள் என்னங்கிறது தான் உலகத்துக்கே தெரியுமே. நீங்க தாமதமா வந்தது மறைச்சு இல்லையா? திமுக சொல்லிச்சு, உங்களை தாமதமா வர சொல்லி அரசாங்கம் சொல்லிச்சா? உங்களை காத்து கிடன்னு சொன்னாங்களா? சரி, இந்த ஊடகங்கள் இருக்காங்களே, ஊடகங்கள் பண்ண அட்டுலி என்ன அட்டுலியம்? காலையில் 7 மணிக்கே விஜய் கிளம்பிட்டாரு, சாப்பிட்டாரு, பல்லு விளக்கிட்டாரு, இட்லி சாப்பிட்டாரு அப்படின்னு எல்லா நியூஸையும் போட்டிங்கல்ல. விஜய் தாமதமாக வருவாருங்கிற செய்தி ஏன் போடல? ஏன் போட்டால் அந்த கூட்டம் அங்கே கலைஞ்சிரும். விஜய் 8:30 மணிக்கு தான் அன்றைய சென்னையிலேருந்து கிளம்புறாரு. கரூரை முடிச்சுட்டு அவர் நாமக்கல்ல முடிச்சுட்டு கரூர் வர்றதுக்கு மதியானத்துக்கு மேலே ஆயிரும். விஜய் வருவது தாமதமாக ஆகும், விஜய் தாமதமாக வந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நீங்கள் போட்டிங்களா? ஏன் போடல? அப்போ அந்த கூட்டத்தை வந்து இப்போ வந்துருவார்னு ஒரு 7 மணி நேரம் அந்த கூட்டத்தை அங்கே வந்து அடைச்சி வைக்கக்கூடிய வேலையை இவர்கள் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு இவங்க கொடுக்கக்கூடிய பெய்டு நியூஸாக தான் போட்டு அதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஒரு சில யூடியூப் சேனல்ஸு, ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் விஜயை ப்ரமோட் பண்ணக்கூடிய வேலை. இதெல்லாம் வந்து கண்மாடி பார்த்த விஷயம் தானே. இதில் எங்கே சதி இருக்குது? 2வது இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லை கூட்டத்தில் வந்து கத்தியோடு வந்து
உள்ளே பூந்துட்டாங்க, சில பேர் அடிச்சிட்டாங்க, சில பேர் வெட்டிட்டாங்கன்றாங்க. இது வரைக்கும் அந்த கரூர் சம்பவத்தில் யாருமே கத்திக்காயத்தோடு கத்திக்குத்தோடு எந்த வைத்தியமும் பார்க்கல. நடந்திருக்கா இல்லையா? யாருமே கூட்ட நெரிசலில் அவங்க வர்றப்பயே மூச்சு முட்டி இறந்து போய் நீர் சத்து குறைபாடோடு இறந்து போய் தான் வந்திருக்கிறாங்க. யாருக்கையும் வந்து வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு யாரும் வரல. அப்போ அதுவே பொய்யான தகவல். ரெண்டாவது, இங்கே வந்தது தாமதமாக வந்தது, உங்களுடைய திட்டமிட்டே வர்றீங்க. இது எல்லாமே வந்து அவர்கள் மீது உள்ள தவறை மறைப்பதற்காக பாஜகவின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதில் விசாரணைக்கு மாற்றினப்ப என்ன பண்ணுறாங்க, மேலே இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், தைரியமாக வாங்கன்னு சொன்ன பிறகு தான் மாறுவேஷத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த புஷி ஆனந்தெலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டாங்க. பாஜகவின் கட்டுப்பாட்டில் போன கட்சிகள்லாம் என்ன நடந்துச்சு, காஷ்மீர்லேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுக வரைக்கும், தேசிய மாநாட்டு கட்சியாக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் சிவசேனாவாக இருக்கட்டும், எத்தனையோ கட்சிகள் லிஸ்ட்டு சொல்லலாம். பாஜகவின் பிடியில் போய் சின்ன பின்னமாகி போய் தெருவுக்கு வந்த கட்சிகள் லிஸ்ட்டு பெருசு. அதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு வந்தாங்க. இவங்க ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து கலவடப்பட்டு விட்டு வாங்கின பொருள் ஒன்றும் யூஸ் பண்ணாமையே யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய முகம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன மாதிரி விஜய் அந்த கூட்டம் கூட்டினதுக்கே அரசியல் காரணம் இல்லை, அதுவும் ஷூட்டிங்காக தான். ஒரு சினிமா நடிகர் பார்த்த வேலை, அதுவும் ஷூட்டிங்காக தான் மக்களை கூட்டி பஸ்ஸுக்குள்ள கேமரா வெளியில கேமரான்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சு தான் அதையும் போட போறாங்க ஜனநாயகன் படத்துலன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இதில் ஒரு வலுவான சந்தேகம் இருக்குது. இப்படி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு, ஆனால் வலுவான சந்தேகம் இருக்குது. என்னன்னா, இந்த படம் ஏப்ரல் மாதத்துலேயே முடிஞ்சிருச்சு. இந்த படம் முடிஞ்ச பிறகு மதுரை கோயம்புத்தூர் ஏரியாவில் ஒரு பெரிய க்ரௌடு வந்து ஓட்டு போடுற மாதிரியான காட்சிகளை விஜய் நடிக்கலை, தனியாக எடுத்தாங்க. மதுரையில் எடுத்தாங்க, மற்ற ஊர்களையும் சில ஊர்கள் எடுத்துருக்காங்க. அவங்க வந்து கூட்டமாக போய் ஓட்டு போடுற மாதிரியான காட்சிகளை எடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து நான் அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்சர்ட் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. படத்தில் இவர் ஏதாவது ஒரு பாட்டில் பாடிட்டு இருப்பார், மக்கள் கூட்டம் வர்ற மாதிரி, இல்லாட்டி ஒரு பின்னாடி தொடர்ந்து வர்ற மாதிரியான இன்சர்ட் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்காக சில காட்சிகள் எடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இப்போ கிட்டத்தட்ட 63 ட்ரோன் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஹெச்டி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து ஜனநாயகன் படத்துக்கு இன்சர்ட் ஷார்ட்ஸாக பயன்படுத்துறதுக்காக எடுத்ததாக ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. என்ன இன்னொரு சந்தேகத்தை வலுவாக பார்க்கறதுனா, இவ்வளவு குவாலிட்டியான கேமராஸையும் எடுத்து வந்தீங்க, 4K ஹெச்டி கேமராவையும் எடுத்து வந்தீங்க, அது பல இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. 12:30 மணிக்கு கரூர்னு சொல்லிட்டு நீங்கள் 7 மணிக்கு வர்றீங்க. ஆனால் அந்த 7 மணிக்கு முன்னாடியே ஜனநாயகன் டிஷர்ட் போட்டு பல பேரை நிற்க வச்சுருக்கீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் 200 பேருக்கு மேலே அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்க, சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய லைட்டெல்லாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வரணும்னு சொன்னது 12:30 மணிக்கு. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஜென்ரேட்டர், சினிமா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறதா நீங்கள் சென்னையிலேருந்து கொண்டு போகணும், லைட் கொண்டு போகணும். அப்போ முதல் நாளே திட்டமிட்டே நீங்கள் அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. அப்போ இதெல்லாம் சந்தேகத்தை வலுவாக இருக்குது. திரைப்பட ஷூட்டிங் உண்டான எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இதுதான் வந்து இப்போ எல்லாருடைய சந்தேகமும், எதுக்கு 63 ட்ரோன் பயன்படுத்துறீங்க? காலையில் எடுக்க வேண்டிய காட்சினே வருது பாருங்க. காலையில் வர வேண்டிய விஜய் வந்து எதுக்கு தாமதமாக வந்தீங்க? தாமதமாக வருவார்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஜென்ரேட்டர் ஏன் போட்டிங்க, லைட்லாம் ஏன் போட்டிங்க, சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய லைட்ஸ்லாம் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இடம் மாற்றினதே ஒரு குற்றச்சாட்டாக தான் சார் இருக்குது. வட சென்னையில் இருக்க வேண்டிய டேட்டில் வட சென்னைக்கு போக வேண்டிய டேட்டை மாற்றி கரூருக்கு போயிருக்காங்க. அங்கே கூட்டம் அங்கேருந்து ஷூட்டிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே பெருசாக இங்கே வந்து சென்னை மக்கள் வந்து அவ்வளோ திரண்டு போயெல்லாம் பார்க்க முடியும். எல்லாருக்கும் வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க. கரூரில் இருக்கிறனா கூட அது வந்து சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கவங்க வருவாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நிற்க முடியாது, டைம் இல்லை, இடம் கிடையாது, தள்ளு போயிட்டே இருப்பாங்க. ரோட்டில் போகிறாங்களா, விஜய் நின்றுக்காரன் பார்த்து போயிடுவாங்க. இப்போ கரூரை சுற்றி என்ன பண்ணுறாங்க, கரூரை சுற்றி உள்ள கிராமத்து ஆட்களை வந்து வேன் வச்சு கூட்டு வந்துருக்காங்க. சென்னையில் அப்படி வேன் வச்சு கூட்டு வர முடியாது, சுற்றி கிராமங்கள் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்து போன ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு 2 வேனில் ஆளை கூட்டு வந்துருக்காங்க. அந்த ஆளை கூட்டு வந்து காலையிலேயே கூட்டு வந்து அவங்களுக்கு எதமான வசதிகள் செய்து தராமல் அவங்கள கொண்டு போய் அங்கே நிற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்து சந்தேகமாக இருக்குது. இப்போ கரூர் வந்து டேட்டு மாற்றிருக்காங்கிறது இன்னொரு விஷயம், ஆனால் தாமதமாக வந்தாருங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்ப படத்துக்காக பயன்படுத்தப்பட்டாங்களோ அந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதிகாரப்பூர்வம் மறுக்காமையும் இருக்கிறாங்க, நாங்கள் பயன்படுத்தலைன்னு. இதெல்லாம் தான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. இப்போ ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்ற தகவலும் அங்கங்கே வந்துட்டு இருக்கு. இதனால தான் லேட் ஆகுதா? ஜனநாயகன் படத்தில் இந்த சீனை வைக்கிறதுக்காக தான் அதை தள்ளுறாங்களா? இல்லை, ஜனநாயகன் படத்தை ஏற்கனவே வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த படத்துலேருந்து விளையிட்டார்.
தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த இதில் விளையிட்டார். அதுக்கு 2 விதமான காரணம் சொல்கிறாங்க. அவர் இந்த இன்ஸ்டன்ட் வந்த பிறகு விஜய்க்கு பெருசாக தேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருக்காது, பெரிய அளவு நமக்கு படத்தை கொடுத்து வாங்க வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அந்த பக்கம் சொன்னால் விஜய் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டாம், அவர் வந்து லெஜெண்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு, அவருக்கு கொடுக்காதீங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் படம் பிஸ்னஸ் ஆகுவதில் சிக்கல் இருக்குது. ஓடிடி ஒன்றும் பிஸ்னஸ் ஆகலை, தமிழ்நாடு தியேட்டர்கள் ஒன்றும் பிஸ்னஸ் ஆகலை. இந்த பிரச்சனை இருக்கிறதுனால படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போ இருக்குது. இப்போ கரூரில் எடுத்த சீன்ஸ்லாம் அந்த படத்தில் வைக்க அப்போ வாய்ப்பில்லை. இந்த ஒரு பிரச்சனைனால தான் ஜனநாயகன் படம் கண்டிப்பாக அப்படி எடுத்திருந்தா கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிக்கல் ஆயிடுச்சு, வெளியில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்கும் போது கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சார், சில பத்திரிகையாளர்கள் மக்கள் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் கூட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சீன் வச்சா கூட அவங்க கொண்டாட தான் செய்வாங்க, அது வைக்காம ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்குற சில பத்திரிகையாளர் கூட. இல்லை, பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், சினிமா விமர்சகர்கள், சினிமா ரிவ்யூ போடுறவங்க பூரா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வியூஸ் போகும். சோசியல் மீடியாவில் அந்த ஆட்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால நான் வந்து விஜய் வந்து சோழமண்ணில் விஜய் கால் வைத்தார், கரூரை கடுகடுக்க வைத்தார், திருச்சியை திணற வைத்தார், மதுரையை மயங்க வைத்தார்னு தமிழ்லைன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க வந்து ஃபயர் விடுவாங்க. இதனால என்ன வியூஸ் போங்கிறதுக்காக அவங்க போடுறாங்க. அவங்களுக்கே தெரியும் விஜய் என்ன அரசியல் பண்ணுறாரு, விஜய்க்கு அரசியலுங்கும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, பாவம் அந்த பசங்களை காக்க வச்சிருக்கிறாருங்கிறது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சதுன்னா வியூஸ் போகும். சில பேருக்கு விஜய் தரப்புலேருந்து காசு கொடுக்குறாங்க மாதம் மாதம். சில பேர் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு எனக்கு மாதம் காசு கொடுக்குறாங்க. சில பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. விஜயோடைய நெருக்கமான ஆட்கள் வந்து அவங்க மூலிமா, அவங்க கம்பெனி மூலிமா ப்ரொமோட் பண்ணுறாங்க. விஜய் கூட இருக்கக்கூடிய சில பேர் வந்து இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு தனியாக போஸ்ட் போட சொல்கிறாங்க, வீடியோ போட சொல்கிறாங்க. விஜய்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய்னா மாதிரி ஒரு மனிதரை வந்து இந்தியாவிலேயே பார்க்க முடியாதுன்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான். அவங்க கேட்டான்னா அவனு என்ன கேட்டால் நானும் விஜய் நான் அனில் குஞ்சு தான் அவனு சொல்கிறான். பார்த்தா அவனா கொஞ்சம் அறிவாளின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அறிவாளியை சில அரசியல் கட்சிகள் பெரிய மேதாவின்னு நினச்சி அந்த அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டு போகிறாங்க. இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவையும் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரையும் வச்சு இந்த கட்சி நடத்திட்டு போயிடுவோம், முதலமைச்சர் ஆயிடுவோம், 150 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருவோம், நேராக வந்து சட்டசபையில் போய் உட்காந்துருவோம் அப்படின்னு ஒரு பகல் கனவு காண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல் களம்ங்கிறது வேறு, யதார்த்தம் வேறு. அதெல்லாம் இங்கே ஒன்றும் புரியாமல் இருக்குது. இது வந்து ஒரு கடல் மாதிரி இறங்கி நீச்சல் அடித்து பல போராட்டங்களை பார்த்து ஓடி ஒரு நாளைக்கு இவரே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா ஆகவே கூடாது, நாட்டில் அது பெரிய சாபக்கெடுது. ஆகிட்டாருன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா என்ன ஒன்று வருவார். 36 மணி நேரம் கழித்து வெளியே வர்றாரு, அதை செய்தியாக போடுறாங்க. உலகத்தில் ஒரு மனுஷன் 36 மணி நேரம் கழித்து வெளியே வர்றத செய்தியாக போட்டதெல்லாம் வந்து பெரிய அதிசயம். கட்சிக்கு நீ போன இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அங்கே இல்லை, ஒரு நிர்வாகி அனுப்பலை, ஒரு நிர்வாகிகள்லாம் தலைமறைவாக தெரியுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, கட்சி ஆஃபீஸை பூட்டிட்டீங்க, டெல்லிக்கு ஓடுறீங்க. ஏன் டெல்லிக்கு ஓடுறீங்க? உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் தானே இருக்குது, தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ண போகிற, டெல்லியில் யாரை போய் பார்க்க போகிற, டெல்லி யாருக்கு போய் ஒளிஞ்சிருக்கிற, இவ்வளோ பயமுள்ள ஆள் நம்பர் ஏன் நீ கட்சி ஆரம்பிச்ச, தலைமறைவாக போகிறவங்க கட்சி ஆரம்பிச்ச. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் 20 வழக்கு 30 வழக்கு இருக்கும். ஒரு வழக்கு வாங்கினதுக்கே நீங்கள் டப்பா டான்ஸ் ஆடி போய் உட்காந்துருக்கீங்க. அப்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, செயற்கையான ஒரு கூட்டம், செயற்கையான ப்ரொமோஷன். இதை வச்சு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இதை வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிக்குவோம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஜனநாயகன் படம் வரதுக்கு முன்னாடியே தேட்டர்ஸ் கிடைக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூனால பல சிக்கல் அந்த படத்துக்கு இருக்கு. இதை தாண்டி அந்த படம் வருமா, இல்லை அந்த படத்தையே தூக்குனா கூட? ஏன் கோட்டு படம் கட்சி ஆரம்பிச்சப்போ தான் தேட்டர் கிடைக்காம இருந்துச்சா? அதெல்லாம் கிடையாது. படம் வாங்குறதுக்கு தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் யோசிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு கூட்டம் வருமா, விஜய் மேலே உள்ள ஒரு இமேஜ் போச்சு. இது வரைக்கும் சினிமாவில் அவரை கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பவர்ஃபுல் ஹீரோ, அப்படியே வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரே பாட்டில் மாற்றிடுவார் அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்துச்சு. ரியலாக வந்து அங்கே பார்த்த பிறகு தெரிஞ்சிச்சு இவர் ஹீரோ இல்லைப்பா, ஜீரோ. இவர் கூட்டத்தை பார்த்தா ஓடி போயிடுவார், ரத்தம் பார்த்தா மயக்கம் போட்டுருவார். வடிவேலுக்கு விவேக் ஒரு படத்தில் வருவார், பார்த்தா ரத்தம் பார்த்தா அவருக்கு மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி விஜய் கூட்டத்தை பார்த்தா மயக்கம் போட்டுறாரு, கூட்டத்தை பார்த்தா ஓடி போயிடுறாரு. அது சினிமாவில் காமிச்ச விஜய் வேறு, ரியலில் பார்த்தா சரி ரியல் விஜய் வேறுங்கும்போது படத்தோட மக்கள் கனெக்ட் பண்ணி தானே பார்ப்பாங்க. ஜனநாயகன் படத்தில் வந்து கூட்டத்தோடு நின்று ஏதாவது வீரவசனம் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருதுன்னு வச்சுங்க, தேட்டரில் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுவானா இல்லையா, நீ கூட்டத்தை பார்த்து ஒன்று வந்தாண்டா அப்படின்னு கற்றுனா என்ன பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் இதை வாங்கினா படம் ஓடுமா ஓடாதா, தேட்டரில் எதுவும் கமெண்ட் வந்துடுமா, இது எதுக்கு அப்படிங்கிறதுனால அவங்க பேக் அடிக்கிறாங்க. அப்போது இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகலை. அதனால தான் சிக்கல் வழிய, மற்றபடி ஒன்றும் கிடையாது. டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.